கச்சத்தீவை மீட்கணுங்கிற ஒரே கோரிக்கையா இருக்கு. இது வந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரம். ஆனா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகள் வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து இந்தியா வந்து உடனே ரத்து செய்யதான் சொல்றாங்க. ஆனா அப்படி ஒரு ரத்து செய்யும் போது இது ஒரு மீனவர்களுடைய வாழ்வாதாரம், இதையும் ரத்து செய்ய முடியுமா? இல்ல, கச்சத்தீவு அப்படிங்கிறது இப்ப இருக்கிற கட்சிகளுடைய பிரதான ஒரு சொல்லாடல். தேர்தல் நேரத்துக்கான ஒரு இந்த சின்ன பிள்ளைங்க வச்சு விளையாடுற பொருள் மாதிரி அந்த கச்சத்தீவை பாக்குறாங்க. கச்சத்தீவு என்பது தமிழக மக்களுடைய சொத்து, ராமநாதபுரம் மன்னருடைய சொத்து. அதை தூக்கி கொடுக்கிற அதிகாரமே இந்திய அரசாங்கத்துக்கு கிடையாது. ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது பாருங்களேன், எல்லா பிரதான கட்சிகளும் சொல்ற ஒரு காமன் டேர்மா மாறிடுச்சு கச்சத்தீவு மீட்புங்கிறது. ஏன் கொடுத்தீங்கன்ற கேள்விக்கு இல்ல, யாரை கேட்டு கொடுத்தீங்கிற கேள்விக்கும் விடை இல்ல, யாரோட சொத்தை யார் தூக்கி கொடுக்கறதுன்ற கேள்விக்கும் விடை இல்லை. அப்ப இருக்கும்போது கொடுத்தது தான் ஒரு பக்கமும், இல்ல கொடுத்தது திருப்பி எடுக்கணும்னு ஒரு பக்கமும், இந்த மாதிரியான சொல்லாடல்கள் தான் போயிட்டு இருக்கே தவிர அது எங்களுடைய உரிமை. இந்த மண்ணுடைய எல்லா சினிமா டயலாக்லாம் சொல்லுவாங்களா, ஒருபடி மண்ணை கூட இங்க இருந்து அயலான் கொண்டு போனாங்க விட மாட்டேன், இவ்வளவு பெரிய ஒரு தீவை கொண்டு போயிட்டாங்க. இப்ப அந்த தீவு அதிகமா போனதுனால அந்த பகுதியினுடைய, அதாவது இலங்கையினுடைய கடல் எல்லை அதிகமாயிடுச்சு, தமிழ்நாட்டினுடைய கடல் எல்லை சுருங்கிடுச்சு. இது மட்டும், இந்த மீட்பு மட்டும் இந்த மீனவ மக்களுடைய பிரச்சனையை தீர்க்குமானா அதுவும் இல்லை. கச்சத்தீவு மீட்பு என்பது எங்களுடைய உரிமை மீட்பு, எங்களுடைய தாயகத்தினுடைய ஒரு பங்கை வந்து கொடுத்துருக்காங்க, அதை மீட்கணும், அது வந்து கட்டாயம். அதே நேரம் கச்சத்தீவு மீட்பு மட்டும் கடலோர மக்களுடைய பிரச்சனை தீர்த்திடாது. இதை தாண்டி மீன்பிடி முறைமைகள்ல, கடலோர பங்கீடுகள்ல பிரச்சனைகள் இருக்கு. இதை இந்திய அரசாங்கம் ஒரு பொருட்டாவே கருதல. இந்த செய்திகளே இந்திய அரசாங்கத்துடைய செவிக்கு எப்படி போகுதுன்னே தெரியல. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு போகுதா? ஏன்னா இலங்கைக்கு போறாங்க, இந்திய நாட்டினுடைய பிரதமர் இலங்கைக்கு போறாங்க, அங்க போய் என்ன பேசுவாங்க, இல்ல அந்த அமைச்சர்களோட சந்திக்கிறாங்க அப்படின்னா என்ன பேசுவாங்க? ஏற்கனவே கடலோர மக்கள் வந்து அங்க பாதிக்கப்பட்டு, பிடிக்கப்பட்டு, படகுகள் பிடிக்கப்பட்டு, ஏன் குண்டடிப்பட்ட மக்கள் கூட அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கான உரிய சிகிச்சை அல்லது விடுதலை, படகுகள் பறிச்சு வச்சிருக்காங்க, அதுக்கான ஒரு முறையான தீர்வு எட்டப்படவே இல்லை. நீங்க தினசரி செய்தித்தாளை திறந்தீங்க அப்படின்னா 4 படகு பிடிப்பட்டது, 20 மீனவர்கள் பிடிப்பட்டாங்க, இது ஒரு செய்தியா போயிட்டு இருக்கே தவிர இது இங்க இருக்கிற மக்களும் இந்த மண்ணினுடைய பிரஜைகள் தான், இந்த மக்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான்ன்ற பார்வை இந்திய அரசாங்கத்துக்கும் இல்லை, தமிழக அரசாங்கத்துக்கும் இல்லை. ஒண்ணுமே குழுவெல்லாம் அமைக்கவே தேவையில்லைண்ணே. நீங்க இந்த குழுக்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி அமைக்கப்பட்ட குழுக்கள் செய்த வேலைகளோட பட்டியலை மட்டும் சொல்லுங்களேன். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். எதற்காக கச்சத்தீவை கொடுத்தீங்க? இந்த காரணங்கள் எல்லாம் நம்ம தேடவே தேவையில்லை. ஒரு நாடு, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்யற அதிகாரம் மிகுந்த மத்திய அரசு உடனடியாக ஒரு அதிகாரத்தை பிரயோகம் பண்ணி, இல்லைங்க எங்க மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க, நான் கச்சத்தீவை மீட்டி இது என்னெல்லாம் கொடுத்தேன், இவ்வளவு நாள் வச்சிருந்துட்டீங்க, போதும் கொடுங்கன்னு திருப்பி எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? இது நட்பு நாடு. நீங்க சொன்னா அவங்களே கொடுத்துட்டு போற அளவுக்கு தான் இருக்காங்க. பொருளாதாரத்தையும் சரி எல்லாவற்றிற்கும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இலங்கை. அவங்கள்ட்ட இருந்து இந்த கச்சத்தீவை மீட்கிறதுல என்ன பிரச்சனை? இது வந்து ஒரு அரசியல் தந்திரமாக அந்த நேரத்துக்கான கையாளக்கூடிய ஒரு பொருளாகத்தான் கச்சத்தீவு பார்க்கப்படுதே தவிர இது நிரந்தர தீர்வு எட்டப்படணும், கடலோர மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படணும், இது என் மண்ணினுடைய உரிமை, எங்களுக்கான உரிமை மட்டும் இல்ல, தமிழக அரசுக்கான உரிமையும் தான் அந்த நிலம், இது இந்திய அரசு ஒன்றிய அரசுக்கான நிலமும் தான் அந்த நிலம் அப்படிங்கிற பார்வை குறைஞ்சதுனால தான் இதனுடைய விளைவு இப்படியே இருக்கு. இப்ப புதிதாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. கன்னியாகுமரி, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம், அதுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து இந்த பார்வை எப்படி பார்க்கறதுல, நிலத்துல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள் எழுந்துள்ள உங்களுக்கு தெரியும். மீத்தேன் எதிர்ப்பு, ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்புன்னு பல்வேறு விவசாய பெருங்குடி மக்கள், கடலோர மக்கள், ஒருங்கிணைந்த தொழிலாளர்கள்னு நிறைய பேர் போராடி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த தருவாயில கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வராங்க. அது முன்னாடி வந்து சொல்லப்பட்டது மரக்காணத்திலிருந்து நாகப்பட்டினம் வரைக்குமான கடல் பரப்புக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன் மூலமாக நிலமும் கொடுத்திருந்தாங்க ONGC மற்றும் வேதாந்தா குழுமத்திற்கு. மீண்டும் இப்போ வந்து கன்னியாகுமரி, சென்னையும் தான் விடுபட்டு இருந்தது. தூத்துக்குடியிலிருந்து தொடங்கி, தூத்துக்குடியினுடைய அடுத்த மாவட்டம் திருநெல்வேலி தொடக்கத்திலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி உள்ளிட்டு இந்த பக்கம் சென்னை, பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இது வன்மையா கண்டிக்கத்தக்க ஒன்று. கடல் சூழியல் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பெட்டகம். பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய அமைவிடம், ஒரு புவியினுடைய மிகப்பெரிய ஒரு கோலத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக கடல் இருக்கு. அப்படி ஒரு அனைத்து உயிர்வாழ்னுடைய மையமா இருக்கக்கூடிய கடலை போயிட்டு நீங்க துளையிடுவோம், ஒரு துளை போடுறீங்க, இந்த இடத்துல ஒரு ட்ரில் போடுறீங்கன்னா 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த படகும் வரக்கூடாது, மீன்பிடி வலைகள் மீன் பிடிக்க கூடாது அப்படின்னா நீங்க சிந்திச்சு பாருங்க. பழவேற்காடு தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை 5 கிலோமீட்டருக்கு எத்தனை குழாய்கள் பதிக்க போறாங்க? ONGC நிறுவனம் தரையில எடுக்கப்பட்ட அளவீட்டுக்கே இவங்களால அதுக்கான உள்ளீட்டு பொருட்களை வெளியில எடுக்க முடியாம திணறிட்டு இருக்கும் போது கடல்ல மீண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை எப்படி அனுமதிக்கிறாங்க, எப்படி அதுக்கான ஒப்பந்த புள்ளி கோர்றாங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு. கடற்கரை மக்களை, அந்த கடலையே நம்பி வாழக்கூடிய கடற்கரை மக்களை எந்த கருத்து கேட்பும் நடத்தாம
இது போன்ற அனுமதி வழங்குவது ஒரு வல்லாதிக்க நாட்டில் கூட நடக்காது, முதலாளித்துவ நாட்டில் கூட இந்த மாதிரியான ஒரு முறைகள் இருக்காது. ஜனநாயக நாடு என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்த மக்களை எந்தவித கருத்து கேட்புக்கும் உட்படாம கடலோர பாதுகாவலர்களாக நிற்கக்கூடிய கடலோடி மக்களை ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சுட்டு அந்த மக்களுக்கான பாதிப்பை கொஞ்சம் கூட உணராம இது போன்ற திட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இந்த அமைப்பின் மூலமாக நாங்கள் பெரும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். மீண்டும் இந்த திட்டத்தை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு கடல்ல கால் வச்சீங்க அப்படின்னா கடற்கரை மக்களும் கடல்ல கால் வைக்க தெரியும். நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் நீங்க கடற்கரைக்கு வரணும். நாங்க பிறந்ததுலேருந்தே கடல் தண்ணி உப்பு காத்தையும் சுவாசிச்சாங்க. எந்த இடத்துல எவ்வளவு ஆழம் இருக்குன்னு நீங்க இன்ஜினியரை கூட்டு வந்து அளவிடணும். ஜிபிஎஸ் கருவி எக்கோ சவுண்ட்லாம் கொண்டு வரணும். எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பார் இருக்கு, எந்த இடத்துல பாசி இருக்கும், எந்த இடத்துல வலை போட முடியும், எந்த இடத்துல வலை போட முடியாது, எந்த இடத்துல எவ்வளவு ஆழம் இருக்கு, எந்த காத்துல எந்த படகு நிற்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க சேது சமுத்திர கப்பல் கால்வாய் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. ஆரம்பத்திலேருந்தே ஒரு சாமானிய கடலோடி சொன்னா இந்த திட்டம் பேர் ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். 1200 கோடிக்கு மேல காசு அநியாயமாக மக்களுடைய வரி பணத்தை கடல்ல கொட்டி பிறகு சொன்னீங்க ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். இப்போ நாங்களும் சொல்றோம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இட்ஸ் ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் கடல்ல எடுக்கிறது. மீண்டும் இது போன்ற ஒரு அபாயகரமான கடல் சூழியலுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற கடலோடி மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற திட்டங்கள் உடனடியாக நிறுத்தப்படணும், கைவிடப்படணும்னு இந்திய அரசுக்கு நாங்கள் இந்த சங்கத்தின் வாயிலாக அமைப்பின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம். ஏதோ இல்லை வேண்டாம் நம்ம கொஞ்ச நாள் பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லைங்க. நான் தொடர்ந்து 6 ஆண்டு காலம் குழந்தைகளோட பார்க்காம அரசியல் களத்தில் நின்றுருந்தேன். என் பிள்ளைகள் என்னோடவே இல்லை. 5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட என் அம்மாவினுடைய வளர்ப்பில் தான் வளர்ந்தாங்க. இந்த ஓராண்டு காலம் தான் என் பிள்ளையை கொண்டு வந்து என்னோட ஊர் இருக்கக்கூடிய ஊரில் நான் பள்ளிகளை சேர்த்தேன். அவங்களுக்கான தேர்வு நேரம், அதனால் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு 2 மாத காலம் எனக்கும் ஒரு ஓய்வு தேவை இல்லைங்களா? அதனால் இப்போ திடீர்னு நான் அப்படியே முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு ஓட முடியாதுல்ல. அதனால் ஒரு ஓய்வுக்காக கொஞ்சம் ஓய்வில் இருக்கேன். ஆனால் மக்கள் பணியில் இருந்துகிட்டு தான் இருக்கேன். இது முடிச்ச பிறகு குடும்ப விஷயத்துக்காக அரசியல் விட்டு விலகி இருக்கீங்க. யார் சொன்ன விலகி? இப்போ இதுக்கு பேர் இந்த வேலைக்கு பேர் அரசியலை விட்டு ஒருபோதும் விலக முடியாதுங்க. நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான். அரசியல் வாழ்க்கை இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.